ஸ்ட்ரீட் ஸ்டைல் மசாலா பீனட்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? மழைக்காலம் வந்தாலே போதும், வீட்டில் எல்லாரும் இருப்பாங்க, ஏதாவது இந்த மாதிரி ஸ்நாக் தேவைப்பட்டுட்டே இருக்குல்ல. இது செய்யறதுக்கு ஒரு பவுல்ல நான் 1.5 கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், இது கூட 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், அப்பதான் நல்லா காரமா இருக்கும். அடுத்து 1 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. வேர்க்கடலையில எல்லா மசாலாவும் நல்லா கலந்து ஊறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் தெளிச்சு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதில் 1/4 கப் கடலை மாவும் 1/4 கப் அரிசி மாவும் ஈக்குவலாக சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 2 முறை மட்டும் தண்ணி தெளிச்சு பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியா இருந்ததுன்னா பிரிஞ்சு போயிடும். எனக்கு ஓவர் கோட்டிங்காக இருக்கக்கூடாது, அங்கங்கே நம்மளுக்கு வேர்க்கடலை தெரியணும். அதனால தான் இந்த ப்ரொபோர்ஷன் நான் சொல்லியிருக்கேன். அவ்வளோதான், இதை பொரிச்சு எடுத்துடலாம். நான் எப்பவுமே ஸ்நாக்ஸ்னாலே காடியா கடலைன்னு தான் எடுப்பேன். நீங்கள் நிறைய முறை வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணிக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. மிதமான சூட்லேயே ஒன்னொன்னா உள்ள பிரிச்சு போட்டு வறுத்து எடுத்துருங்க. எண்ணெயோட சலசலப்பு அடங்குனதும் வெளியில் எடுத்துருங்க. பிகினர்ஸ் அப்புறம் எண்ணெயில் கை வைக்க பயப்படுறவங்க இந்த மாதிரி கரண்டில தனித்தனியா பிரிச்சுட்டு அப்படியே உள்ள சேர்த்துருங்க. இந்த எண்ணெயிலே 2 கொத்து கருவேப்பிலையும் வறுத்துட்டு சர்வ் பண்ணுங்க. கலக்கலா இருக்கும். இந்த மசாலா பீனட்ஸ் ரொம்ப ஈஸியா 15 நிமிஷத்துல டக்குன்னு செஞ்சிடலாம். சோ இந்த வீக்கெண்டுக்கு செஞ்சு எல்லாரையும் அசத்துங்க. அதோட ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு மனமான காடியா கடலை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோட சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோட சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி